மக்களே, போன வாரம் நடந்த உலக நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்பர் 1, சாதாரணமாக நம்ம கிட்னாப் செய்யணும்னா முதல்ல ஒரு சரியான திட்டம் இருக்கணும். யாராவது பார்க்கறார்களா? இல்லையா? நம்ம கிட்னாப் செய்ய போற அந்த ஆள் அலறுவாரா, இல்ல அவர் எப்படிப்பட்ட ஆளுன்ற விஷயம்லாம் பார்க்கணும். ஒருவரை கிட்னாப் செய்ய வேண்டும்னா குறைந்தபட்சம் 3-4 பேராவது வேண்டும். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். ஒரே ஒரு ஆள். அவரை விட மிகப்பெரிய 12 பேரை கிட்னாப் செய்தால் எப்படி இருக்கும்? நினைச்சாலே விசித்திரமா இருக்குல்ல. ஆனாலும் சீனாவில் அப்படிப்பட்ட ஒரு கிட்னாப் நடந்துள்ளது. வரலாற்றில் இதுபோன்று ஒரு கிட்னாப் நடந்ததே இதுவே முதல் முறை. மிகுந்த உயர் தொழில்நுட்பம் கொண்ட கிட்னாப். அந்த கிட்னாப் செய்தவன் சுமார் 1 அடி உயரம்தான். ஆனால் இந்த ஒரே ஒரு அடி பையன் 5 அடி 6 அடி உயரம் கொண்ட 12 பேரை எப்படி கிட்னாப் செய்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக தான் இருக்கும். அது யாரு தெரியுமா? ஒரு சிறிய ரோபோ. அந்த ரோபோ முதலில் ஒரு கடையில் இருந்தது. அங்கிருந்து பக்கத்தில் உள்ள மற்றொரு கடைக்கு போய் தன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐ பயன்படுத்தி அங்கிருந்த 12 பெரிய ரோபோக்களை கிட்னாப் செய்தது. ஆனால் அந்த சிட்டி ரோபோ ஒரு முக்கியமான லாஜிக்கை தவறிவிட்டதால் மாட்டிக்கொண்டது. இந்த கிட்னாப் அனைத்தும் CCTVயில் பதிவாகி வெளிவந்தது. வீடியோக்களில் ஹங்ஜோ என்ற ரோபோ நிறுவனத்துக்கு சார்ந்த ஏர்பாய் என்னும் சிறிய ரோபோ ஷாங்காய் ரோபோட்டிக்ஸ் ஷோரூமுக்கு சென்று அங்கிருந்த மொத்தம் 12 பெரிய ரோபோக்களை சந்திக்கிறது. முதலில் சிறிய ரோபோ ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணியது. அதற்கு பெரிய ரோபோவில் ஒன்று எனக்கு அனுமதி இல்லாமல் வெளியே வரமாட்டேன் என்று சொன்னது. அதுக்கு நம்ம ஏர்பி ரோபோ அப்படின்றால் நீ வீட்டுக்கு போயிடுவையா என்று கேட்கிறது. அதுக்கு அந்த பெரிய ரோபோ எனக்கென்று இவ்வுலகில் வீடே இல்லை என்பதாக சொல்கிறது. உடனே நம்ம ஏர்பி அப்படி என்றால் என்னுடன் வந்து விடலாம் என்று சொன்னதும் அவைகளை ஏதோ ஹிப்னோடைப் செய்த மாதிரி அல்லது சிறிய பிள்ளைகளுக்கு சாக்லேட் கொடுங்க என்று சொன்ன உடனேயே எல்லாம் பின்தொடர்வது போல் அந்த 12 பெரிய ரோபோக்களும் நம்ம சிறிய ரோபோவின் பின்னாலேயே சென்று விட்டன. முதலில் இதை ஸ்கிரிப்டாக்கப்பட்ட நாடகம் என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் 2 நிறுவனங்களுமே இது ஏற்பாடு பண்ணியது அல்ல, உண்மையிலேயே நடந்த நிகழ்வு என்று அறிவித்தன. நம்பர் 2, கடலில் வாழும் மிக மிக ஆபத்தான விலங்குகளில் கிரேட் ஒயிட் ஷார்க் ஒன்றாகும். அது தன் வாயில் சிக்கிய உயிரினங்களை துண்டு துண்டாக வெட்டி அவற்றை தின்றுவிடும். நாம் சிறுவயதில் படங்களில் பார்த்த மாதிரி சுறாக்கள் நம்மை பார்த்தால் உடனே தாக்கிவிடுமா என்றால் கிடையாது. அவை அரிதாகத்தான் மனிதரை தாக்கும். பல பகுதிகளில் சுறாக்கள் வரக்கூடிய கடற்கரைக்கு பொதுவாக டூரிஸ்டுகளை அனுமதிப்பதில்லை. ஆனால் சில இடங்களில் சூழல் முற்றிலும் மாறுபடுகிறது. குறிப்பாக யூரோப் நாடுகளில் சுறாக்கள் அடிக்கடி மனிதர்களை தாக்குகின்றன. சில சமயங்களில் சிறிய காயங்களோடு உயிர் தப்பலாம். சில சமயங்களில் உயிரையே மீட்க முடியாத நிலை உருவாகிறது. சமீபத்தில் மறுபடியும் நியூசிலாந்தில் ஒரு சுறா தாக்குதல் நடந்தது. டிக்சன் என்று அழைக்கப்படும் 24 வயது இளைஞர் தன் குடும்பத்தோடு சுற்றுலா செல்ல முடிவு செய்தார். ஒரு படகை எடுத்து குடும்பத்தோடு கடலுக்குள் சென்று சிறிது தூரம் வேகமாய் சென்ற பிறகு அனைவரும் நீச்சல் எடுத்து மகிழ்ந்தனர். நிறைய நேரம் அசந்து பலரும் படகுக்குள் திரும்பி வந்தாலும் டிக்சன் மட்டும் மீண்டும் கடலுக்குள் பேயானான். அப்போது எதையும் எதிர்பார்க்காதபடி ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் அங்கே வந்து டிக்சனை உணவாக நம்பி தாக்கியது. இதில் டிக்சன் கடுமையான காயங்களுக்கு ஆளானார். குடும்பத்தார் உடனே அவரை மீட்டும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். 1940 முதல் இதுவரை நியூசிலாந்தில் சுறாக்கள் தாக்கியதன் மூலம் 29 பேர் உயிரிழந்துள்ளனர். உண்மையில் கிரேட் ஒயிட் ஷார்க்கள் மனிதனை அடிக்கடி தாக்குவதில்லை என்று இன்டர்நேஷனல் ஷாக் அட்டாக் ஃபைல் இண்டெக்ஸ் சொல்கிறது. நம்பர் 3, இவ்வுலகில் தாய்க்கு மேல் தெய்வமில்லை என்று சொல்லுவது வழக்கம். ஆனால் இங்கே ஒரு தாய் தன்னுடைய 13 வயது மகளின் கதையை மிகவும் பயங்கரமாக மாற்றிவிட்டார். அந்த மகளை கேரேஜில் கட்டி போட்டு பல நாட்கள் கொடுமைப்படுத்தி இறுதியில் கொன்றுவிட்டார். நடாஷா என்று அழைக்கப்படும் ஒரு பெண் 13 வயது மூத்த சிறுமியை ஒரு ஆர்ஃபனேஜிலிருந்து தத்தெடுத்து வளர்த்தார். தாயில்லாத அந்த குழந்தை நடாஷாவை தன் சொந்த தாயாக நினைத்து உண்மையிலே நம்பிக்கையுடன் சென்றாள். ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும் என்று பல கனவுகளுடன் சென்ற அந்த சிறுமிக்கு ஒரே நாள் கூட அமைதி இல்லை. தினமும் அடித்து திட்டுவது, அடிமை போல வேலை செய்வது, சரியாக உணவு கூட தராதது என்றெல்லாம் செய்வாராம் நடாஷா. இப்படி சில மாதங்களாகவே நேரடியாகவே அவளை வேதனைப்படுத்தி இறுதியில் கொன்றுவிட்டார். முடிவில் எதுவும் தெரியாத மாதிரி நடாஷா போலீஸை தொடர்பு கொண்டு என் மகள் கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் கேரேஜில் விழுந்து கிடக்கிறாள் என்று போலீஸை அழைத்தார். போலீசார் சென்று பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கடந்த 30 ஆண்டுகளில் இவ்வளவு மோசமான கொடுமை நிகழ்ந்ததே இல்லை என்று கூறினார்கள். அந்த சிறுமி இறக்கும்போது உடலில் ஒரே டயப்பர் மட்டுமே இருந்துள்ளதையும் கண்டறிந்தனர். பல நாட்களாக உணவு இன்றி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வதைப்படுத்தப்பட்டு இறந்து போய்விட்டாள்.
ஆரம்பத்தில் போலீசாருக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை. பின்னர் அவர்கள் விசாரணை செய்து உண்மையை வெளிப்படுத்தினர். நடாஷாவிற்கு மற்றபடி பிள்ளைகள் இல்லையா என்றால் 4 பிள்ளைகள் கூட உள்ளன என்கிறது விவரம். நம்பர் 4, நம்ம கிம் மாமா எதையும் செய்தால் அது ஸ்பெஷலாகத்தான் இருக்கும். நார்த் கொரியாக்கும் சவுத் கொரியாக்கும் ஒருபோதும் ஒத்துச் செல்லாது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். கிம் மாமா எப்போதும் ஏதாவது ஒரு வழியில் சவுத் கொரியாவை எரிச்சலடையச் செய்வார். இப்பொழுது என்ன செய்துள்ளார் தெரியுமா? பெரிய பெரிய ஸ்பீக்கர்களை சவுத் கொரியா எல்லைகளில் வைத்து பகலும் இரவும் முழு சத்தத்தோடு கார் விபத்துகளின் ஒலி, பேய் சத்தங்கள், இதுபோன்று எரிச்சலூட்டும் சாதனங்கள் ஒலிபரப்பி வருகிறார். சவுத் கொரியா எல்லையிலுள்ள கிராமங்களில் வசிப்பவர்கள் சாதாரண தூங்கவும் முடியாமல் துயருற்றார்கள். பகலில் வேலை செய்ய முடியாமல் தலைவலி, இரவில் தூங்க முடியாமல் அந்நிய ஒலிகள். 24 மணி நேரமும் இதே மாதிரி அந்த கிராமங்களில் மனநலம் பலவீனமாக பாதிக்கப்படுகிறது. இது ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, சில மாதங்களாகவே இவ்வாறு கிம்மம்மா அதை செய்து கொண்டிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை படித்தால் மட்டுமல்ல, அது ஒருவரின் வாழ்க்கையே தெளிவாக மாறிவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? அதே கதையை பிள்ளைகளுக்கு படித்து காட்டினால் அவர்கள் வாழ்க்கையில் தேவைப்படும் முக்கியமான மனநிலைகள், வாழ்க்கை மதிப்புகள் எல்லாம் வருமே என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு வரப்போகிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு கதையை படித்தால் தீர்வு கிடைத்துவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆமாம், அது சாத்தியம். இதற்கான ஒரே வழி மனிதகுல வரலாற்றிலேயே எப்போதும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியமான மகாபாரதம். இந்த கதை எவ்வளவு சூப்பர் ஹிட் சினிமாவையும் விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கும். இது எங்களின் சவால். விக்ரமாதித்யர் அவர்களின் எழுத்துமுறை தன்மையில் எழுதப்பட்ட மகாபாரதம் முழுக்கதை 2 பாகங்களாக புத்தக வடிவத்திலும் இபுக் வடிவத்திலும் அமேசான் உட்பட 43 ஆன்லைன் ஸ்டோர்களிலும் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுக்க 54 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதென்றும் தெரிவித்துள்ளேன். லிங்குகளை இந்த வீடியோவின் கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிட்டிருக்கிறேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். என்றால் இது வெறும் ஒரு புத்தகமே அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய நூலகமே. நம்பர் 5, சீனாவில் உள்ள வூக்ஸி நகரத்தில் 21 வயதான ஒரு மாணவன் கத்தியை எடுத்து பிடித்து ஒரு பெரிய தாக்குதல் செய்தான். அந்த சம்பவத்தில் சிலரை தாக்கி 8 பேர் உயிரிழந்து விட்டனர். மேலும் 17 பேர் கடுமையான காயங்களுடன் தப்பித்துள்ளனர். ஜங்சு மாகாணத்தில் உள்ள வூக்ஸி வொகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இந்த தாக்குதல் நடந்தது. தாக்குதல் செய்த மாணவன் இந்த ஆண்டுதான் டிகிரி முடித்து வெளியேறியவர். ஏன் இவ்வாறு சைக்கோபாத் மாதிரி நடந்து கொண்டார் என்பதெல்லாம் இன்னும் தெரியவில்லை. நம்பர் 6, போர்களில் ஒரு காலத்தில் நீதி நியமங்கள் என்று இருந்தது. ஆனால் இப்போதைய போர் என்பது வெற்றியா தோல்வியா என்ற 2 வாய்ப்புகளே. இந்த போரில் யார் உயிர் பிழைத்தாலும் சரி, யார் உயிரிழந்தாலும் சரி, வெற்றிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இதே சமீபத்தில் நடந்து வரும் போர் சூழலில் இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களிலிருந்து உயிர் வாழ மறுபடியும் இஸ்ரேல் மீதே தாக்க கொடுப்பதற்காக லெபனான் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும். போர்க்காலத்தில் பாதுகாப்பான இடம், டனல் போன்றவற்றை பயன்படுத்துவார்கள். அதன்படி லெபனான் மக்கள் இந்த டனல் தேடுகின்ற போது கோயில்கள் அல்லது வீடுகள் அல்ல, மறை வேண்டும் என்பதற்காக நேரடியாக சில பழைய சமாதிகளையே தோண்டி அதற்குள் ஒரு தொடர்முறை சுரங்கத்தை கட்டியிருக்கிறார்கள். அங்கே பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்க, ராக்கெட் லான்ச்சர்கள் கூட இருக்கிறதாம். இதை பார்த்து இஸ்ரேல் அதிர்ச்சி அடைந்தது. இந்த சுரங்கப் பகுதியில் தடயமே தெரியாமல் இருந்திருந்தால் இஸ்ரேலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்பர் 7, ஒளியின் வேகம் அல்லது அதைவிட அதிக வேகத்தில் செல்லக்கூடிய வாகனங்களையே சூப்பர்சானிக் மிசைல்ஸ் என்று சொல்லுகின்றனர். 1986 பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வடிவமைத்த கன்கார்டு விமானம் நம் பூமியை முழுவதும் வெறும் 29 மணி நேரம் 59 நிமிடங்களில் சுற்றிவிட்டது. அதைத் தொடர்ந்து ஒளியின் வேகத்தை 5 மடங்கு அதிகமாக கொண்ட ஹைப்பர்சானிக் ஸ்பீட் விமானங்கள் 5000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன. அதாவது வெறும் 7 மணி நேரத்தில் பூமியை ஒரு சுற்று போகலாம். இவையெல்லாம் இதுவரை பரிமாறியது மிசைல்ஸ் அல்லது கார்கோ போன்றவற்றை ஏற்றிச் செல்லவே. பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியவை இன்னும் முழுமையாக வரவில்லை. சீனாவின் ஸ்பேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ற நிறுவனம் பயணிகளை ஏற்றிச் செல்லும் சூப்பர்சானிக் விமானங்களை ஏற்கனவே உருவாக்கத் தொடங்கியுள்ளது. சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் சமீபத்தில் வெளியிட்ட செய்தியின்படி இந்த நிறுவனத்தின் கார்கோ பிளேன் பரிசோதனை மாதிரி புரோட்டோடைப் ஒளியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமாக பறப்பதாக தெரிவிக்கிறது.
அதாவது 1 மணி நேரத்திற்கு 5000 கிலோமீட்டர் என்று பொருள். 2027 இது பயணிகள் பயன்பாட்டிற்கு வரும் என்று கூறுகின்றனர். ஒரே சீனா நிறுவனம்தான் இல்லை, அமெரிக்காவைச் சேர்ந்த வீனஸ் ஏரோஸ்பேஸ் கம்பெனியும் ஸ்டார்கேசர் என்ற ஹைப்பர்சானிக் விமானத்தை உருவாக்கி வருகின்றது. 2030க்குள் அது தயாராகிவிடும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்பொழுது டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல ஒரே 1 மணி நேரம்தான் பிடிக்கும். தற்போது 9 மணி நேரம் ஆகிறது. அதாவது முற்றிலும் சுலபம். மதியம் இந்தியாவில் ஆகாரம் சாப்பிட்டு மாலை லண்டனில் டீ குடிக்கலாம். இவற்றால் ஒரே ஒரு மைனஸ் என்னவென்றால் பொல்யூஷன் இன்னும் கூடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்குகளை இந்த வீடியோவின் கீழ்காணும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டில் தென், டேக் கேர். பை.